வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். MBBS BDS படிப்புகளில் சேர அதிக மதிப்பெண்ணுடன் அதிக போட்டியும் உள்ளது. அப்படிப்பட்ட போட்டியும் வேண்டாம், ஆனால் மருத்துவத்துறை வேண்டும் என நினைப்பவர்களுக்கு உகந்ததாக கருதப்படுவது துணை மருத்துவ படிப்புகளும் அது சார்ந்த இதர படிப்புகளும். அவை குறித்து தெளிவை தர நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வி ஆலோசகர் ராஜேஷ் அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த துணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னா அதற்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு? அது மருத்துவம் MBBS BDS படிப்புகளுக்கு இணையான ஒரு முக்கியத்துவம் இருக்கா? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக பயோ எடுக்கும் பொழுது மெயின் ஆஸ்பிரேஷன் வந்து MBBS BDS தான் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிறது வந்து பயோடெக் போகலாமா, பயோமெடிக்கல் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க தவிர, மற்றபடி இந்த பேராமெடிக்கல், இந்த துணை மருத்துவம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆன் நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சது வந்து ஃபார்மசி. சில பேர் கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் தான் ஃபார்மசி எடுப்பாங்க, நர்சிங் போவாங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், எஸ்பெஷலி ஆன் நீங்கள் வந்து ரேடியாலஜி, இன்னைக்கு நிறைய எக்ஸ்ரேஸ்லேருந்து MRIலேருந்து CT ஸ்கேன்லேருந்து அதை வளர்ச்சி அடையும் போது அதை எப்படி எடுக்கணும், அதை திறம்பட எப்படி டெக்னீஷியன்ஸ் ரோல்ஸ் எப்படி ப்ளே பண்ணணுங்கிறது தே ப்ளே க்ரூஷியல் ரோல். அதே மாதிரி இப்போ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வரும்போது இந்த கீமோதெரபிஸ் எப்படி கொடுக்கணும், ஸோ அதுக்கு வரும்போது ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு 3 இயர்ஸ் ப்ரோக்ராமை கொண்டு வராங்க. இது பெரும்பாலும் மாணவர்கள் நினைக்கிறாங்கன்னா டிப்ளமாலாம் பெருசாக வேல்யூ இருக்காது, பேச்சுலர்னா பெருசாக வேல்யூ இருக்காது. இன்னொன்று நினைக்கிறாங்கன்னா இது முடிச்சுட்டு PG பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அவர்ஷன் இருக்கு. ஆக்சுவலாக வந்து there is a council is there, எஸ்பெஷலி இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி BASLPங்கிற டிகிரி இருக்கு. இது வந்து இந்த காது கேட்காதவங்க ஸ்பீச் லாங்குவேஜ் எப்படி ட்ரைன் பேபி பார்ன்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் எப்படி கொடுக்கணுங்கிறது they'll be giving training. இந்த கோர்ஸ் வந்து டைரக்டா ரிஹாபிலேஷன் கவுன்சில் தனியாக இருக்கு. இதில் 4 இயர்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் MSc ஆடியாலஜி பண்ணலாம், ஈவன் MSc இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி பண்ணலாம், PhD இன் ஆடியாலஜி பண்ணலாம், PhD இன் பெத்தாலஜி, ஈவன் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் இன் ஹியரிங் இம்பேர்ட், அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இந்த ஒரு கோர்ஸுக்கே எவ்வளோ MSc PhD இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கவுன்சில், இப்போ ரிஹாபிலேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே இந்த கோர்ஸ் சொல்லி தராங்க. ஸோ அதில் மாஸ்டர்ஸ் என்ன இருக்குது, அதில் PhD என்ன இருக்குது அப்படிங்கிறது மாணவர்கள் மேற்கொண்டு படித்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஈவன் சேலரி இஸ் ஆல்சோ வெரி குட். இப்போ மேற்படிப்பு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இருக்கு. பொதுவாக துணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னாலே BPharm, BSc நர்சிங் இந்த படிப்புகள் மட்டும்தான் தெரியுது. இதை தாண்டி வேற என்னென்ன படிப்புகள் இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக வந்து தமிழகத்தில் வந்து பொதுவாக பார்த்தோன்னா கவுன்சில் காமனாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும். அதாவது வந்து BPharm நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, நர்சிங் இருக்குது. இதை தாண்டி நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிங்கிறது BSc 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. தெர் இஸ் அ கோர்ஸ் ஆன் BSc ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக், அந்த CT ஸ்கேன்ஸ், MRI, எக்ஸ்ரேஸ் எப்படி எடுக்கிறது. தெர் இஸ் அ கோர்ஸ் ஆன் BSc இன் கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் கேர் டெக் தனியாக இருக்குது. அதாவது வந்து இந்த கேத் லேபில் இந்த கார்டியாக் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதோட ஆப்டோமெட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, they'll be giving. ஸோ இது ஒரு கோர்ஸ். BSc ஆப்டோமெட்ரி, இது வந்து இந்த விஷன் டெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஐ ஏன் டிஃபெக்ட் ஆகுது, ஏன் லோவர் விஷன் வருது, என்னென்ன ப்ராப்ளம் வந்து சில்ட்ரனுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுவும் வந்து they have a program. இது எல்லாமே வந்து காமன் கவுன்சிலிங்காக எடுக்கிறாங்க. ஸோ மாணவ பொறுத்தவரை நினைக்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட காலேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா MMCயில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, ஸ்டான்லியில் சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நர்சிங் எடுக்கலாம். பட் நிறைய கேர்ள்ஸ் இன்னைக்கு வந்து அந்த நர்சிங் துறையில் யோசிக்கிறாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். இது முடிச்சுட்டு சர்ஜன் ரிலேட்டடாக நர்சிங் என்ன பண்ணணுங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சைக்காட்ரிக் சர்ஜன் தனியாக ரிலேட்டடாக தே ஹேவ் அ கோர்ஸ். அது மாதிரி OG டெக்னீஷியன் தனியாக இருக்குது. அதே மாதிரி எஸ்பெஷலி ஆன் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ், எஸ்பெஷலி இந்த ரிலேட்டட் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் தனியாக ப்ரோக்ராம் சொல்லி தராங்க. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து மார்க் எடுத்தால் தான் கவர்மெண்ட் காலேஜ் போக முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல் ஃபார்ம் மாதிரி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் தனி ஃபார்ம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும், என்ன ஆவரேஜ் ஒரு 100 கட் ஆஃப், 120, 130 கட் ஆஃப் இருந்தாலும் நிறைய கல்லூரிகள் இந்த டெக்னீஷியன் ப்ரோக்ராம் முடித்தோடனே நிறைய அப்ராட்ஸ்லேயும் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குது. ஈவன் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னைக்கு நிறைய சிட்டி ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்ல சேலரியும் கொடுக்குறாங்க. இப்போ தொலைபேசி இணைப்பில் நெல்லையிலிருந்து சுப்பிரமணி, உங்கள் கேள்வி என்ன? மேடம் வணக்கம் மேடம். நம்ம பொண்ணு வந்து 1051 டோட்டல் மார்க்கு. சரி, அதுக்கு BSc நர்சிங் படிச்சா வேலை வாய்ப்பு இருக்கா, டிப்ளமோ படிச்சா நர்சிங், டிப்ளமோ நர்சிங் படிச்சா வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கா? கண்டிப்பா வந்து எப்படி எடுக்காங்க சார் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க சார். இந்த வாட்டி நீட் அனௌன்ஸ் பண்ணனால எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எஸ்பெஷலி நர்சிங்
விட நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் காமனாக தான் நடக்கும். இதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி எம்எம்சிலே இருக்குது. அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்ல மார்க்கும் எடுத்துருக்கீங்க, அந்த கோர்ஸ் பாருங்கள். இல்லை கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் கேர், இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். இன்னைக்கு வந்து முடிச்ச உடனே நல்ல கார்பரேட் ஹாஸ்பிட்டல், நல்ல சேலரி. ஏன்னா இன்னைக்கு கேத் லேப்ல இருந்து கார்டியாக் சர்ஜரி பண்ணும்போது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது they'll be giving training. ஸோ எக்ஸலன்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நர்சிங்கை தாண்டி இதெல்லாம் நீங்க நம்ம பக்கத்து வீட்டில் யாரும் படிக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ்லாம் வேல்யூ இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இது முடிச்சுட்டு எம்எஸ்சி, இதுக்கு முள்ள நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் பிஹெச்டி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் அந்த ஸ்பெசிஃபிக் டெக்னீஷியன் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. அதுலேயும் வாய்ப்புகள் இருக்கும். அவர் கேட்ட மாதிரி இந்த படிப்புகள், இந்த துணை மருத்துவ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் பட்டய படிப்புகளும் இருக்கு, பட்ட படிப்புகளும் இருக்கு. எது சிறந்தது? இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்பெஷாலிட்டிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பி ஃபார்மசினா அதில் மட்டும் நிற்காம ஓகே எம்ஃபார்ம் என்ன பண்ணலாம். எம்ஃபார்ம்லேயே 8 வெரைட்டிஸ் இருக்குது. எம்ஃபார்ம் இன் ஃபார்மகாலஜி, எம்ஃபார்ம் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தனியாக இருக்குது, எம்ஃபார்ம் இன் பயோடெக் வித் ஸ்பெஷலைஸ் இன் ஃபார்மகாலஜி. அந்த மாதிரி ஒரு அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கு. நம்ம அதையும் தாண்டி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ரிசர்ச் லேப்ஸ் எல்லாம், கிளினிக்கல் ரிசர்ச்சுக்குலாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த பயோ ஆஸ்பிரன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி மாலிகுலர் வைராலஜி, சில பேர் ஸ்பெசிஃபிக்காக இந்த வைரஸ் பற்றி யோசிக்கணும், இல்லை வேக்சினேஷன் பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கலாம். இதில் பேசிக் பிஎஸ்சி பயோடெக், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணிட்டு தே கேன் ஆப்ட் எம்எஸ்சி மாலிகுலர் வைராலஜி. வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வைராலஜி வந்து இந்த கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசனில் சொல்லி தராங்க. இதெல்லாம் வந்து ஆப்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி. 21 சீட் தான். லாஸ்ட் இயர் கேட்கும்போது 15 ஸ்டூடெண்ட் தான் சேர்ந்துருக்காங்க, 6 பேர் சேரக்கூட இல்லையா. பட் அந்த மாதிரி ஃபண்டிங் கொடுத்து நல்ல லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தும் பட் மாணவர்கள் வந்து ஆர்வம் காட்டலங்கிறத விட அந்த அவேர்னஸ் வந்து இல்லாமல் இருக்கு. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஹொசூரிலிருந்து சந்தீப், உங்க கேள்வி என்ன? ஹலோ மேடம், எஸ்சி வந்து நான் 152 கட் ஆஃப். ஸ்கோப் ஆஃப் பிசியோதெரபிக்கு வந்து எப்படி இருக்கு? எந்த மாதிரி காலேஜஸ் நான் சூஸ் பண்ணேன்? இல்லை, ஃபிசியோதெரபி நல்ல ப்ரொஃபஷன் தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிசியோதெரபி கவுன்சில், இந்தியன் ஃபிசியோதெரபி கவுன்சில் தனியாக இருக்குப்பா. ஸோ அதில் போனீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அஃபிலியேட்டட் தனியாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் கேகே நகரில் வந்து ஃபிசியோதெரபி காலேஜ் இருக்குது, மதுரையில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப் பண்ணும்பொழுது டோன்ட் பி ஸ்பெசிஃபிக் வித் ஃபிசியோதெரபி. ஃபிசியோதெரபி யூஜி லெவல் இஸ் ஃபைன், 4 இயர்ஸ் டிகிரி. இது முடிச்சுட்டு எம்பிடி வந்து நல்ல என்ன ஆர்த்தோபெடிக் சர்ஜரி நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நிறைய நெக் பெயின்லேருந்து, நீ பெயின்லேருந்து, பேக் பெயின் வரும்போது இந்த ஃபிசியோதெரபிஸ் இன்னும் வரும் காலகட்டத்தில் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு இப்போவே வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது ரேஷியோவே கம்மியாயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். பட் யூ நீட் டு அசிஸ்ட் சோ மெனி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஆர்த்தோபெடிக்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிங்கன்னா நல்ல வேல்யூ இருக்கும். பட் இதில் திறம்பட நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சீங்கன்னா இன்னும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். தொலைபேசி இணைப்பில் சிவராமமூர்த்தி, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. என்னுடைய பையன் பேர் ரஞ்சித் ராம் சார். சரிங்க. மெடிக்கல் கட் ஆஃப் 189.25 சார். ஓகே சார். பிகாம் படிக்கலாம்னு ஆசைப்படுறாரு சார். கண்டிப்பாக சார், ஃபார்மசி சொன்ன மாதிரி கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபார்மசி நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் மேற்கொண்டு பார்க்கணுன்னா நிப்பர்னு ஒரு கேம்பஸ் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச். அதுதான் வந்து அல்டிமேட் ரிசர்ச் கேம்பஸ். நீங்கள் அங்கே வந்து எம்ஃபார்ம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 8 வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அங்கே எம்டெக் இன் ஃபார்மசி இருக்குது, எம்பிஏ இன் ஃபார்மசி, அந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க. பிஃபார்முக்கு நல்ல வேல்யூ இருக்குது. கவர்மெண்ட் காலேஜே உங்களுக்கு 189.5 கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜும் கிடைக்கும். இதை தாண்டி நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணீங்கனாலும் வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கும் சார். சரி சார், இதுக்கு எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியுங்க? அது நீங்கள் இணையதளத்தில் tnhealth.org அப்டேட் பண்ணுவாங்க சார். ஏன்னா இப்போ தான் அந்த இந்தியன் மெடிசன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது முடிச்சுட்டு ஆரம்பிப்பாங்க. வித்தின் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள ஆரம்பிக்க சான்சஸ் இருக்கு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்புறம் இந்திய மருத்துவம், இது சார்ந்த படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் முடிந்த பிறகுதான் துணை மருத்துவ படிப்புகளுக்கெல்லாம் தொடங்கும். ஆக்சுவலாக கொடுத்தா பேரலாக கொடுத்தா மாணவர்கள் வந்து மற்ற காலேஜில் சேராமல் இங்கே பேராமெடிக்கல் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுனால இட் மே டேக்ஸ் டைம். யூஸ்வலாக இந்தியன் மெடிசன்லாம் லாஸ்ட் இயர் ரொம்ப லேட்டாக இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வித்தின் 2 வீக்ஸில் ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்த தொலைபேசி இணைப்பில் குமார், உங்களுடைய கேள்வி என்ன? சார் குட் ஈவினிங் சார். சார் சொல்லுங்க. சார் டிஃபார்ம் வந்து எப்படி சார் வேகன்சி எப்படி சார்? மொத்தமாக கவர்மெண்ட் வேகன்சி எத்தனை இருக்கு? 173.5 சார் கட் ஆஃப் எதுவும் கிடைக்குமா? இல்லை, கண்டிப்பாக வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி வந்து ஆக்சுவலாக காலேஜஸ் 3 காலேஜ் தான் இருக்குது. தஞ்சாவூர் காலேஜஸ் செலக்டிவ் காலேஜஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் வெரி ஸ்பெசிஃபிக் டு பிஃபார்மும் பாருங்கள், டிஃபார்மும் பாருங்கள். பட் இதுதான்
அப்படின்னு இல்லாமல் இந்த பேராமெடிக்கல் ப்ரோக்ராம் இல்லை இதையும் தாண்டி நீங்கள் வந்து இந்த டிப்ளமா ப்ரோக்ராம் வந்து நாட் ஒன்லி இன் ஃபார்மசி, டிப்ளமாவில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்னு 2 years ப்ரோக்ராம் வந்து அனைத்து மருத்துவக் கல்லூரிகளையும் கொடுக்குறாங்க. நியர்பை ஒரு 2000 சீட்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. சார் வேகன்சிஸ்லாம் அப்படி வேகன்சி தான் சொல்றேன், 2000 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு டிப்ளமா இன் எம்எல்டி கிடைக்கும். நீங்க டிப்ளமா இன் ஃபார்மசியை விட ஃபார்மசிங்கிற வந்து அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கலாம், பட் அதையும் தாண்டி இதுல எம்எல்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. டிப்ளமா இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, இந்த டிஆர்பிடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன், அந்தந்த ரிலேட்டட் டெக்னீஷியன், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன், அந்த மாதிரி கேத் லேப் டெக்னீஷியன்ஸ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டு த கோர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக சொல்லித்தராங்க. அதில் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மசி பண்ணி போகிறத விட அந்த ரிலேட்டடாக போய் இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் சர்ஜன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அந்த சர்ஜன்ஸ் இப்போ வாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குன்னா என்னென்ன சர்ஜரி ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ண முடியும்போது இன்னும் நல்ல திறம்பட வேலை பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும். கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்னதாக கூட அந்த tnhealth.org-ல அந்த சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடுவாங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக அது வந்து எல்லா காலேஜஸ், ஈவன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், கவர்மெண்ட் எல்லாமே அடிப்படையாக கொடுக்குறாங்க. ஒன்லி திங் அந்த கவுன்சில் கீழே உள்ள காமனாக நடத்துறதுனால மாணவர்கள் நிறைய குழப்பம் இருக்கலாம். ஃபார்மசி எடுக்கிறதா, ரேடியாலஜி எடுக்குதா, ரேடியோ தெரப்பி எடுக்குதா, நர்சிங் எடுக்குதுன்னா எல்லாமே காமன். நீங்கள் ஒன்று தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எடுக்க போகிறீங்க, காலேஜஸ் கிளியராக இருக்கணும், என்ன கோர்ஸ் எடுக்க போகணும்னு கிளியராக இருக்கணும், அதில் வேகன்சிஸ் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். ஏன்னா டிப்ளமா தனியாக நடக்கும், பிஎஸ்சி ப்ரோக்ராம் தனியாக நடக்கும், டெக்னீஷியன் ப்ரோக்ராம் தனியாக நடக்கும். ஸோ மாணவர்கள் போடும்போது அப்ளிகேஷன் வந்து ஒரே ஃபார்மில் வந்துடும் நினைக்கக்கூடாது. நீங்கள் பிஎஸ்சி போகிற மாதிரி பேராமெடிக்கல் இந்த டிப்ளமா இன் எம்எல்டிக் தனியாக போடணும். அதே மாதிரி இந்த டெக்னீஷியன் 1 year ப்ரோக்ராம் அதுக்கும் வந்து அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, அதுக்கும் நல்ல வேல்யூ இருக்குது, அதுக்கு தனியாக விண்ணப்பிக்கணும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் சென்னையிலிருந்து சுப்பு, உங்க கேள்வி என்ன? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்க டாக்டர் பொண்ணு வந்து இந்த பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. அதை பத்தி தான் ஒரு 3 கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அதாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு அவங்க வந்து எம்எஸ்சி பண்ணலாமா இல்ல எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஓகே. அதுக்கு வந்து எம்எஸ்சி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எந்த காலேஜஸ்ல எம்எஸ்சி பண்ண முடியும், எங்க காலேஜ்ல சீட் இருக்கு, அதே மாதிரி எம்பிஏ எங்க பண்ண சிறப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விபத்து அவசர சிகிச்சை பிரிவுன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆமா சார். அதுல வந்து எதிர்காலத்துல இந்த பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு போறாங்க இல்லையா, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர், அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். அதுதான் சார். இல்ல, கண்டிப்பா. ஆக்சுவலா அந்த பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன்ங்கிறது எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். பட் இந்தியாவில் வந்து ஒரு 200 பேர் தான் அதை படிச்சுட்டு வெளியே வராங்க. இது முடிச்சு நீங்க ஃபர்ஸ்டே கேட்குற மாதிரி இதுக்கப்புறம் எம்எஸ்சியா எம்பிஏவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எம்எஸ்சி ஹஸ் காட் மோர் வேல்யூ. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. 3 months இன் ஆர்த்தோபெடிக், 3 months இன் வந்து கார்டியாக், ஒவ்வொரு லெவல்ல என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னா, இந்த விபத்து ஆனவொன்னா இவங்களை என்ன பண்ணணும், திடீர்னு ஹெட் இன்ஜுரி வருவாங்க, இல்ல ஹேண்ட் இன்ஜுரி, லெக் இன்ஜுரி, என்ன வேணா இன்ஜுரி வரலாம். ஸோ அவங்க வந்த உடனே என்ன டிபார்ட்மெண்ட் ப்ளே பண்ணணும். இப்போ திடீர்னு ஒருத்தர் வாஸ்குலர் ப்ராப்ளம் வராருன்னா அவருக்கு வாஸ்குலர் தான் இஷ்யூவா இல்லை கார்டியாக் இஷ்யூவா, இதில் எந்த டாக்டர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணணும், எந்த ரோல் ப்ளே பண்ணணுங்கிறது இவங்க தான் வந்து குரூஷியல் டிசிஷன் எடுக்க போறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் எம்எஸ்சி இன் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் எய்ம்ஸ்ல இருக்கு, ஜிப்மர்ல, இல்லை இந்த மாதிரி தெர் ஆர் நேஷனலைஸ் கேம்பஸஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லி தராங்க சார். இப்போ எய்ம்ஸ்லேயே மொத்தம் டெல்லி தவிர 6 நியூ கேம்பஸ் வந்திருக்கு, ஜிப்மர்ல இருக்கு. அதே மாதிரி மருத்துவ கல்லூரிகள், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லாம் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் எம்எம்சிலாம் சொல்லி தராங்க, அதுவும் எடுக்கலாம். நீங்க எஸ்பெஷலி ஆன் எம்பிஏ அப்படின்னு பார்த்தோம்னா டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் வந்து மும்பைல இருக்கு, கவுஹாத்தி அண்ட் ஹைதராபாத்ல இருக்கு. அங்க வந்து there is a course on MBA in hospitality and இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தராங்க. அது பொதுவாக நிறைய பேர் என்ன எம்பிபிஎஸ் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் போவாங்க. பட் பாராமெடிக்கல் பண்ணிட்டு போறதை விட நீங்க இந்த மாதிரி ரிலேட்டட் எம்எஸ்சி இன் ஆக்சிடென்ட் பார்க்கறது, ஈவன் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் ஹியூஜ் டிமாண்டா இருக்கு. இவன் இந்தியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆக்சிடென்ட் டாக்டர்ஸ் தனியா இருக்காங்க. ஒன்லி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி என்ன டியூன் பண்ணி அவங்க என்ன பண்ணணுங்கிறது இவங்களுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு. கண்டிப்பா மாஸ்டர்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் இருக்கும். எம்பிஏ விட எம்எஸ்சி பண்றது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அடுத்து கணேசன், உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், நான் வந்து என் கட் ஆஃப் வந்து 176.25. நான் பிஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் அதுக்கு எப்ப அப்ளிகேஷன் விடுவாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்புறம் அந்த ரத்த பரிசோதனைக்கு அந்த படிப்புக்கான இது எப்ப அப்ளிகேஷன் விடுவீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. இது வந்து இந்த நீங்க 2 ப்ரோக்ராம் கேட்ட மாதிரி இந்த பிஎஸ்சி ஃபார்மசி வந்து பிஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி கிவன் பை tnhealth.org-ல நீங்க பாத்துக்கலாமா. இதை தாண்டி இந்த டிப்ளமா இன் எம்எல்டி, டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து அது 2 years ப்ரோக்ராம், அதுவும் வந்து தனியா கொடுப்பாங்க. ஸோ இட் மைட் பி நீங்க tnhealth.org-ல ரெகுலரா பாருங்க, இந்த 2 ஃபார்மே தனித்தனியா தான் கொடுப்பாங்க. ரத்த பரிசோதனை பண்றதை விட நான் சொன்ன மாதிரி இந்த நீங்க
ஸ்பெசிஃபிக் டு ஃபார்மசி ஆர் இந்த மாதிரி எம்எல்டி இல்லாமல் இந்த ரேடியாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, ஈவன் கார்டியோ பல்மனரி பெர்ஃபெக்ஷன் அந்த கோர்ஸ் எல்லாம் பாருங்க. அது நல்ல காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில் நிறைய வேகன்சிஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த காலேஜே எடுக்கிறது பெட்டர். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ராஜன், உங்க கேள்வி என்ன? ஹலோ ஹலோ வணக்கம் சார், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். என்னோட டாட்டர் வந்து 194 சார் கட் ஆஃப். பட் மெடிசன் கிடைக்காது போல இருக்கு. பிடிஎஸ் எனக்கு பொண்ணு விரும்பல அது. ஓகே. ஸோ அடுத்து ஏதாவது அடுத்த வருஷம் நீட் எழுதிதாலும் மெடிசன் தான் போகணும்னு உறுதியா இருக்கு என்னோட டாட்டர். பட் இன்பிட்வீன் டைம் ஏதாவது நான் வந்து ஒரு மெடிக்கல் கோர்ஸ் ஒன்று இப்போ இந்த மாதிரி பாராமெடிக்கல் பண்ணணும் அப்படின்னா என்ன கோர்ஸ் பெட்டரா இருக்கும் சார்? ஸோ 194 ஆப்வியஸ்லி இஸ் a குட் கட் ஆஃப். பட் ஸ்டில் நீங்கள் வந்து பாராமெடிக்கல் பார்க்கலாம். பாராமெடிக்கலை பார்க்குறீங்கன்னா the பெஸ்ட் திங் இஸ் BASLP தான், பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி. நல்லா இருக்கு. அதில் MMCயில் எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி இப்போ வந்து இந்த பேச்சுலர் இன் ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது 4.5 years ப்ரோக்ராம். இது வந்து இந்தியாவில் பெஸ்ட் கேம்பஸ் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் ரிஹாபிலேஷன் வந்து மும்பையில் இருக்குது. அவங்க வந்து தே ஸ்பெசிஃபிக்லி ட்ரைன் ஃபார் திஸ். இங்கே BPO கோர்ஸ் இருக்குது. இதை முடிச்சுட்டு MPO பண்ணலாம். அங்கேயே வந்து மாஸ்டர்ஸ் இன் ஃபிசியோதெரபி ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் நீங்கள் நீட் எழுதி நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நேஷனலைஸ் கேம்பஸ்லேயே நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷன் கிடைச்சதுன்னா இன்னைக்கு நிறைய ரிலேட்டட் இன்னைக்கு நியூ இனோவேஷன்ஸ் ஹேப்பனிங் இன் ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் சென்சார்ஸ் இருக்கு. நீங்க வந்து கோல்டா இருக்கா, ஹாட்டா இருக்குன்னு ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ்ல ரெகனைஸ் பண்ற அளவுக்கு நீங்க டெக்னாலஜி ஹஸ் கிவன். இது வந்து நிறைய ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அப்ளைட் பிசிக்ஸ் லேப்ஸ்லாம் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றாங்க. நீங்க பாராமெடிக்கல்லையும் இந்த மாதிரி BPOவோ இல்ல BASLPயோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அவர் ஓராண்டு காத்திருந்து நீட் மூலமாக அவர் சேரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இப்போ ஓராண்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி குறுகிய கால படிப்புகள்லாம் இருக்கா மருத்துவத்துறையை? கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் வந்து எஸ்பெஷலி ஆன் இந்த 1 year சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம், எஸ்பெஷலி இந்த எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் இல்லை கேத் லேப் டெக்னீஷியன் இல்லை வந்து ட்ரெட்மில் டெக்னீஷியன், அந்தந்த அதாவது டயாலிசிஸ் டெக்னீஷியன் அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி 1 year அதுவும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் சொல்லி தராங்க. இதில் ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நல்ல கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. பட் நமக்கு மார்க் வாங்கலை, நமக்கு எந்த அப்ளிகேஷன் போட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க எல்லாமே இந்த அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களே எடுத்துக்க வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ஓமாந்துரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே எல்லா டெக்னீஷியன் ப்ரோக்ராம், BSc ப்ரோக்ராமும் சொல்லித்தராங்க. இப்போ இந்த டிப்ளமோ படிப்புல யாரெல்லாம் சேர முடியும், அதே போல் BSc படிப்புகள் பட்டப்படிப்புகள்ல யாரெல்லாம் சேர முடியும்ன்றது சுருக்கமாக சொல்லுங்க. இது ஆக்சுவலாக வந்து டிப்ளமா அப்படிங்கிறது நர்சிங் அப்படிங்கிறது 3 years ப்ரோக்ராம். இதில் தாண்டி சில பேர் வந்து டிப்ளமா பண்ணிட்டு ஃபார்மசி ப்ரோக்ராம் பண்ணிட்டு BSc பண்ணுறதை விட டேரெக்டாக UG பண்ணுறது பெட்டர். இப்போ BSc நர்சிங்கே 4 years. நீங்கள் டிப்ளமா பண்ணி அதுக்குள்ளேயும் போஸ்ட் BSc பண்ணுறதை விட 2 years பண்ணுறதை விட டேரெக்டாக 4 years ட்ரைனிங் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா BSc 4 years ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் MSc இன் சர்ஜரி ரிலேட்டட் நர்சிங்கா இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டு த OG நர்சிங்கா இல்லை வந்து பீடியாட்ரிக் நர்சிங்கா அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டியாக போயிடுவாங்க. ஸோ அதுலேயும் போஸ்ட் MPhil இருக்குது, PhD லெவல் நர்சிங்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ அந்த லெவல்லாம் போனீங்கன்னா இன்னும் நல்ல வேலைவாய்ப்புகள் காத்துட்ருக்கும். அதே மாதிரி இந்த டிப்ளமா இன் MLT மாதிரி எடுத்து நீங்களே ஒரு லேப் டெக்னீஷியனாவோ ஷார்ட் டேர்மில் ஏர்ன் பண்ணணும், வீட்டில் கஷ்டமாக இருக்குது நிறைய ஏர்ன் பண்ணணும்னா இந்த மாதிரி கோர்ஸும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி சார்ந்த BSc ரிலேட்டடாக இல்லாமல் இந்த மாதிரி டெக்னீஷியன் ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணாலே நீங்கள் டாக்டர்ஸ் கூட சர்ஜன் கூட சேர்ந்து எவ்ரிடே யூல் பி டூயிங் சர்ஜரி. உங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதுவும் நல்லா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன நியூ டெவலப்மெண்ட்ஸ் வருது அந்த நாலேஜும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நிச்சயமா மருத்துவம் சார்ந்த படிப்புகள் குறித்த உங்களுடைய விளக்கங்கள் நிச்சயமா ஒரு தெளிவை கொடுத்திருக்கோம் நம்புறோம். நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9003074000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.